மிஸ் ஜஸ்னீட் கௌர், என்ன தான் நடந்தது? ஓகே, இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போகிற ஸ்டாரி வந்து என்னோட ஆண்ட்டுக்கு நடந்த விஷயம். அவங்க வெல் செட்டில்ட் வித் அ ஃபேமிலி, திருமணமாச்சு, அண்ட் தென் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அண்ட் தென் அட் ஒன் பாயிண்ட் எல்லாமே தப்பாக நடக்க ஆரம்பிச்சு அவங்க வாழ்க்கையில். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை, அண்ட் தென் 8 பேபிஸ் அபோர்ஷன் ஆச்சு அவங்களோட. ஸோ இதெல்லாம் எதனாலன்னு அவங்களுக்கு தெரியாமல் ரொம்ப தவிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் அட் ஒன் பாயிண்ட் அவங்க ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட் ஆகி, ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் இன்னும் டெரிபிளாக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வாங்கின வீடு, 2 காடி எல்லாமே பாறையில் போயிடுச்சு. ஹோல் மலேசியாவே அவங்க சுற்றிட்டு வந்தாங்க. ஸோ இந்த போமோ இதெல்லாம் போய் பார்க்குறப்போ எல்லா இடத்துலையும் ஒரு சரியான சொல்யூஷன் கிடைக்கல. அண்ட் தென் அட் ஒன் பாயிண்ட் வந்து அவங்க அவர் ஒரு சித்தர்னு சொல்லலாமே, அவர் வந்து ஒரு சித்தர். ஸோ அவரை போய் மீட் பண்ணாங்க. அண்ட் தென் அங்கே வந்து அப்போ தான் அவர் உண்மையாக என்ன நடந்துச்சு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தார். ஸோ இவங்க எங்கள் சித்தி வந்து என்னன்னா, அவங்க மாதவிடாய் காலத்தில் ஸோ சரியா ஒரு அப்செட்டில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரியா அந்த பொருளை வந்து வாஷ் பண்ணாமல் போட்டதில் அவங்க பக்கத்து வீட்டில் உள்ள ஒருத்தர் வந்து அந்த பொருளை எடுத்து ஒரு மரப்பாச்சி பொம்மை செஞ்சு இந்த ரத்தத்துல அந்த மரப்பாச்சி பொம்மையை ஊற வச்சு அது வந்து ஒரு பூமோ செஞ்சிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்னன்னா அவங்களுக்கு வந்து நிறைய உருவம் தெரியுது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ரொம்ப சண்டை போட்டாங்க. அன்டில் டிவோர்ஸ் வாங்குற அளவுக்கு ரொம்ப சண்டையா போய்கிட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு உருவம் தெரியுதுன்னு சொன்னீங்களா, என்ன மாதிரி உருவம்? அடிக்கடி வந்து அவங்களுக்கு ஒரு பஞ்சு மாதிரி ஒரு உருவம், கருப்பா பஞ்சு மாதிரி இருக்கு. வாசல் வந்து என் மேல வந்து பாஞ்சுது. அப்புறம் முதுகெல்லாம் வந்து கீழே வைக்கிறது, அவங்களுக்கு முதுகுல வந்து அது ஏறி ஓடுற மாதிரி ஃபீலா இருக்கு அப்படின்னு. நடுராத்திரில வந்து எந்திரிச்சிட்டு போயிட்டு குளிப்பாங்க. ஸோ அவங்களே வந்து மாற ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நாள் கழிச்சு. அவங்க பேர் வந்து தமிழ் பெயர், ஆனா அவங்க வந்து அவங்க பேரை மாற்றி சோஃபியா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. எங்க போய் கேட்டாலும் அவங்க பேர் சோஃபியா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அண்ட் தென் அவங்களோட நடவடிக்கையும் மாற ஆரம்பிச்சிச்சு. சொல்லுவாங்க. அண்ட் தென் கோயிலுக்கு வரமாட்டாங்க. திருநீரெல்லாம் வைக்க வந்தா யார் வைக்க வராங்களோ அவங்க மேல கோவப்படுவாங்க, அடிப்பாங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு இப்படி ரொம்ப போய்கிட்டு இருந்துச்சு. அண்ட் தென் இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியல. அவங்களோட வீடு வாசல் எல்லாத்தையும் விற்க ஆரம்பித்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பித்தார். அப்புறம் காரு எல்லாத்தையுமே, 2 கார் வச்சுருந்தாங்க, 2த்தையுமே விற்றாங்க. 2 குழந்தைங்க இருந்துச்சு அவங்களுக்கு. அந்த 2 குழந்தைங்களும் டேக் கேர் பண்ணதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அன்டில் அவங்க சொந்தமாக தூக்க மாட்டிக்கிற அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏற்கனவே போய் பார்த்த சித்தர்கிட்ட திரும்பி போனாங்க. ஸோ அவரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தார், நான் இதை வந்து வெளியாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் பண்ணாரு. ஸோ இது வந்து அவரு ப்ராமிஸ் பண்ணி அதுக்கப்புறம் இவங்க திரும்பி இவங்களோட ஊருக்கே வந்துட்டாங்க. ஜிபி இருந்தாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து அவங்கள வந்து மீட் பண்ண சொல்லி பார்க்க சொல்லி அந்த சித்தர் சொல்லியிருந்தாரு. ஸோ ஒரு வாரம் கழிச்சு அந்த சித்தரை பார்க்கறதுக்காக போனாங்க. ஆனா அந்த ஒரு வாரத்துல அந்த சித்தர் மர்மமான முறையில மாரடைப்புல இறந்துட்டாரு. ஸோ இப்படியே அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையை யார் தீர்க்க வராங்களோ அவங்களுக்கும் பிரச்சனையாகிக்கிட்டு இவங்களுக்கும் பிரச்சனையா இருந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கேயுமே இருக்க முடியாம அந்த இடத்துக்கு போனாலே அவங்களுக்கு உடம்பெல்லாம் எரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சொந்த பிள்ளைங்களை வந்து அடிக்குது, அந்த மாதிரி அவங்களோட ஆட்டிடியூட்டே மாற ஆரம்பிச்சிச்சு. இது என் பிள்ளைங்க இல்லை அப்படின்னு சொல்லி. அவங்க தூக்க மாட்டிக்க ட்ரை பண்ணாங்களே, அதுக்கப்புறம் அந்த டைம்ல என்ன நடந்தது? யார் போய் அவங்களை காப்பாத்தினாங்க? ஓகே, இது வந்து எப்போனா அவங்க ஹஸ்பண்ட் வந்து சிங்கப்பூருக்கு வேலைக்கு போயிருந்தாரு. அதுக்கப்புறம் இவங்க வந்து வீட்டில் பிள்ளைங்களோட இருந்தாங்க. அப்போ வந்து என்னோட இன்னொரு பெரியம்மாவோட மகன் அந்த தங்கி படிச்சுட்டு இருந்தாரு அந்த வீட்டில்.
ஸோ இவங்க தூக்கு மாட்டிக்க போறதை வந்து அவர் பார்த்துருக்காரு. பார்த்த உடனே என்னமோ பண்றாங்க சித்தி அப்படின்னு. அப்போ அவருக்கு வந்து 7 வயசு தான், 13 வயசு. ஸோ அவர் அக்கம் பக்கத்துல எல்லாரையும் கத்தி கூப்பிட்டு இந்த மாதிரி தூக்கு மாட்டிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி, அப்புறம் பக்கத்துல உள்ளவங்கலாம் வந்து ஹெல்ப் பண்ணி கதவெல்லாம் உடைச்சி காப்பாற்றினாங்க. அடுத்து என்ன நடந்தது? பாடலுக்கு பிறகு மீண்டும் பேசுவோம். ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் இந்த விஷயம் சீரியஸா போகுது அப்படின்னு சொல்லி நிறைய தாய்லாந்து, அப்புறம் இந்த ஒரங்காசி இவங்க எல்லாரையும் போய் பார்க்க ஆரம்பிச்சாங்க. எங்கேயுமே அவங்களுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கல. அவங்க வந்து அந்த ஏரியாவை விட்டு போகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அங்க போயும் பிரச்சனைங்க ஓயில அவங்க ஹஸ்பண்டுக்கு பெர்மனண்டா கால் எடுக்கணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ அந்த ஆக்சிடென்ட்னால அவருக்கு வந்து சுகரும் இருந்துச்சு அந்த டைம். ஸோ அந்த காலை எடுக்கணும்னு ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் போட்டு டொனேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி கடைசியில் வந்து அது கால் எடுக்கிறதா இல்லை, ஆனால் வந்து ஒரு விரலை மட்டும் எடுத்தாங்க. அதுக்கப்புறமும் ரொம்ப சிச்சுவேஷன் இன்னும் ஹார்டாக இருந்துச்சு. ஏன்னா அவரால் வேலைக்கு போக முடியாது. ஸோ இவங்க தான் வேலைக்கு போய் ஆகணும். இவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. அண்ட் தென் அவர் வீட்டில் இருக்கிறவங்க 2 பேருக்கும் ரொம்ப சண்டை வர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க பிள்ளைங்களோட படிப்பு இது எல்லாமே ரொம்ப படிக்க ஆரம்பிச்சிச்சு. அண்ட் தென் கடைசியா அவங்க எங்ககிட்ட வந்து சொல்லும் போது நான் அந்த ஒரே ஒரு சஜஷன் தான் கொடுத்தோம். எங்க போயுமே உங்களுக்கு தீர்வு கிடைக்கல, கடவுளை நம்புங்க, கடவுள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி நம்ப வச்சோம். ஸோ அதுக்கப்புறமும் ஒரு சில இடத்துல போய் பார்த்து அதுக்கப்புறம் அவங்க லைஃப் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிச்சு. அண்ட் தென் இவங்களும் தெய்வ பக்திக்கு வந்தாங்க. ஸோ கடைசியா வந்து வேற எந்த ஒரு மாந்திரிகமும் கை கொடுக்கல. ஆனா அவங்களுக்கு வந்து அவங்க செல்ஃபா அந்த தெய்வத்தை நம்பினாங்க. அண்ட் தென் அட் ஒன் பாயிண்ட் இதெல்லாம் தீக்கிற மாதிரி ஒருத்தர் வந்தாரு. அவர் சொன்னாரு, இந்த மாதிரி இது வந்து இப்ப சக்தி இல்லை இதுக்கு. ஸோ நான் சொல்ற ஒரு சில விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இது வந்து உங்களோட வாழ்க்கையில இருக்காது, போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு இவங்க கொஞ்சம் மணி ஸ்பெண்ட் பண்ணாங்க அவருக்காக. அண்ட் தென் அவர் சொல்லியும் கடைசியா அதை ட்ரை பண்ணாங்க. ஆனா அது கை கொடுக்கல. ஆனா இன்ன வரைக்கும் அவங்க அந்த அந்த விஷயத்தை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாம தான் இருக்காங்க. ஆனா தெய்வ நம்பிக்கையோட இருக்கிறதுனால அவங்களோட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆயிட்டு வர்றது நாங்க கண்கூடா பார்த்தோம். முழுசா ஆனா குணம் ஆகல, இன்னும் அந்த பிரச்சனை கொஞ்சம் இருக்கு. ஆமா, இன்னும் அந்த பிரச்சனையோட தான் இருக்கிறாங்க. இப்ப அந்த நேபர் வந்து இந்த சேவனை செஞ்சாங்களே, அவங்களோட நோக்கம் என்ன? சித்தி வந்து கொஞ்சம் பக்தியானவங்க, முனீஸ்வரர் எல்லாம் வீட்டுல வச்சிருந்தாங்க. ஸோ இவங்க இந்த மாதிரி சாமி கும்பிடுறாங்கன்ற உடனே அவர் வந்து கொஞ்சம் தீய சக்திங்க வளர்க்க ஆரம்பிச்சாரு. அதாவது இந்த தூயோல் அந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்தாரு அவர் வீட்டுல. அதெல்லாம் வந்து வர்றதுக்கு தடங்களா இருந்துச்சா என்னன்னு தெரியல. அவர் வந்து அடிக்கடி சொல்லுவாரு, நீங்க இந்த மரங்கள்லாம் வெட்டுங்க, வெட்டிட்டு சிமெண்ட் போடுங்க, நீங்க இவ்வளவு வசதியான காடிலாம் பாய்க்கிறீங்க, வித்துட்டு கஞ்சில் காடி வாங்கி பாயுங்க, சாமி எல்லாம் ரொம்ப கும்பிடாதீங்க சத்தமா அப்படின்னு அடிக்கடி வந்து வரும். அவரோட நோக்கம் நிதி தமிழாலாம் இருப்பாங்க. ஸோ இவங்க ரொம்ப தெய்வ பக்தியா இருப்பாங்க. அவரோட சக்தி அந்த வேலை செய்யலன்றதுக்காக அது மாதிரி பண்ணிருக்கலாம். ஸோ இப்போ இன்னும் அந்த வீட்டில் இருக்காங்களா இல்லை வெளியாயிட்டாங்க தானே? அந்த வீட்டை விட்டு வெளியாக்கிட்டாங்க. இப்போ அவங்க வந்து வேற ஒரு சாமான், பட் வேற இடத்துக்கு போயும் முழுமையா இன்னும் குணம் ஆகல. முழுமையா இன்னும் குணமாகல. அந்த விஷயம் இன்னும் ரத்தத்தோட கலந்துதான் இருக்கு. அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, எனக்கு முதுகுல ஊடுற மாதிரி இருக்கு அப்படின்ற உணர்வுலாம் இருக்குன்றாங்க. இன்னும் அது குணமாகல. ஆனா அவங்களோட ஆட்டிடியூட்ஸ்லாம் மாறிடுச்சு. ஸோ சேவனிக்கும் அவங்க வந்து சோஃபியா அப்படின்னு வேற ஆள் மாதிரி அவங்க பிஹேவ் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம்? ஆக்சுவலி இவங்க வந்து எங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அவங்க அந்த உருவத்தை பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த உருவம் வந்து அவங்க உடம்புல ஏறினுச்சு அப்படின்னாங்க. ஒரு பஞ்சு மாதிரி இருந்துச்சு, கருப்பா பஞ்சு மாதிரி.
2 சோப்பு கண் இருந்துச்சுன்னாங்க. ஸோ அது அப்படியே வந்து அவங்களோட உடம்புல இருந்துச்சு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் 8 குழந்தைங்க அவங்களோட அபோஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க லைஃப்ல இந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சு. அப்புறம் அவங்களே அவங்க செல்ஃபை வந்து சோஃபியானான்னு மலையில பேசுவாங்க. சம்டைம்ஸ் புரியாத பாஷை, அது என்ன பாஷைன்னு எங்களுக்கு தெரியல. அது மலை மாதிரி தான் இருந்துச்சு, இண்டோன் மாதிரி. கைதியெல்லாம் போத்திக்கிட்டு என்ன சொல்றது தொழுவாங்க. விரைவில் கூடிய சீக்கிரமாவே உங்களோட சித்தியோட நிலைமை பூர்ணமா குணமாகணும், மாறணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போமே. ஓகே, ஷூர், தேங்க்யூ. உச்சக்கட்ட அமானுஷ்ய திகில் சம்பவம். உங்களையே நடுங்க வச்ச சம்பவம் என்ன திரு யுகேன்? ஓகே, இது வந்து 2005 நடந்தது. ஓகே, பேரால இருந்து இங்கே வந்து காலேஜ் படிக்கிறப்ப ஹாஸ்டல்ல இருந்தேன். ஸோ எல்லாம் பாய்ஸ் தான். அப்போ ஒரு 100 ஹாஸ்டல்ல. ஸோ ஒன் சைனீஸ் பேர் வந்து தூக்க மாட்டி இறந்துட்டாங்க அந்த ஹாஸ்டல்ல ஃபியூ இயர்ஸ் பேக்ல. ஸோ அப்போ நாங்கள் போகிறப்ப இந்த இஷ்யூ தான் எங்களுக்கு தெரியாது. பிகாஸ் நியூ பேரால இருந்து அப்போ தான் வந்து ஃபியூ மந்த்ஸ் தான் அப்போ வந்து ஹாஸ்டல் கிடச்சி we start to go to college. அந்த காலேஜ் வந்து மோட்டரில் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாம் பாய்ஸ்னால அந்த வீட்டில் சூசைட் பண்ணது வந்து ஒரு கேர்ள். ஸோ எங்களுக்கு அப்பப்போ அந்த ஒரு மெயின் ரூம் அந்த 3 ரூம் இருக்கும் அந்த ஹாஸ்டலில். அந்த ரூமில் மட்டும் யாரும் தங்க மாட்டாங்க. சீனியர்ஸ் வந்து சொல்லுவாங்க அந்த ரூமில் யாரும் தங்காதீங்க, அந்த ரூமே எம்டியாக தான் இருக்கும். ஸோ எல்லாம் பாய்ஸ் எல்லாமே ஹாலில் தான் படுப்பாங்க. ஸோ எனக்கு நான் அந்த ஹாஸ்டல் போகிறப்ப ஒரு பெட்டோ தலைகாணி கொடுத்து ஹாலில் படுக்க வச்சிட்டாங்க. ரூமுக்கு தான் படுக்கக்கூடாது. எங்கள் ரூம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நானும் ரூமுக்கு ட்ரை பண்ணுவேன். சீனியர் சொல்லுவாங்க ரூமில் படுக்கக்கூடாது, அந்த ஃபுல் கால் சொல்ல மாட்டாங்க. ஸோ அது படுத்துட்டு இருக்கப்போ கிளாஸ் டைம் வந்து மாறி மாறி வரும். காலைல கிளாஸ் இருக்கும், இன்னொரு செட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஈவினிங் கிளாஸ் இருக்கும். ஸோ அந்த பேட்ச் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அன்னைக்கு எல்லாமே வந்து கிளாஸுக்கு போயிட்டாங்க. ஸோ நானும் இன்னொரு 2 ஃப்ரெண்ட் மட்டும் தான் இருந்தோம், ஹாலில் தான் படுத்துருந்தோம். ஸோ அந்த உருவம் வந்து இப்போ காமிக்க ஆரம்பிச்சு. அந்த வீட்டுக்கு யாரோ உள்ளுக்கு போடுவாங்க, அந்த மாஸ்டர் ரூம் உள்ள போகிற மாதிரி இருக்கும், அந்த மாஸ்டர் ரூமில் பாத்ரூமில் குளிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஆனால் நாங்கள் ஒரு எக்ஸாக்ட்லி பார்க்க முடியல. ஜஸ்ட் வந்து ஏதோ ஒரு இருக்கும், வீட்டில் இருக்குது 3 பேர், அந்த மாஸ்டர் ரூமில் யாரும் குளிக்கிறா. ஸோ ஒரு க்யூரியஸாகவே இருக்கும். காலையில் நார்மல் டைம் தான், கிளாஸுக்கு எல்லாம் கிளம்புற டைமு அந்த மாதிரி தான் இருக்கும். பட் வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி எங்களோட கிளாஸ் வந்து மேபி ஆஃப்டர்நூன் கிளாஸாக இருக்கும். ஸோ நாங்கள் காலைல படுத்துட்டு இருக்கப்ப யாரோ குளிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்ப்போம் யாருமே இருக்க மாட்டாங்க. அதிகமாக நடந்துட்டு இருக்கப்ப அப்புறம் இதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் தங்கினவங்க இருக்காங்களே, அவங்கலாம் அப்பப்போ வருவாங்க. மேபி அவங்களோட ஆரியஸ்லாம் கிளியர் பண்ண வருவாங்களே, அப்போ வந்து இங்கே தான் வந்து படிப்பாங்க. ஸோ சொல்லுவாங்க அந்த ரூமுக்கு யாரும் போகாதீங்க, அந்த ரூம் ஒன்றுமே இருக்காது. ஆக்சுவலி உங்களுக்கு கியூரியஸா இல்லையா, ஏன் அந்த ரூம்பை மட்டும் யாரும் போக வேண்டாம்னு சொல்றாங்க அப்படின்னு? ஆமா, ஸோ அந்த புது பேட்ச் நாங்க போடுறப்ப அந்த 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ வி ட்ரை டு ஃபைண்ட் அவுட் என்னதான் நடந்துச்சு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்றப்ப ஸோ அந்த ரூம்ல சீலிங்லாம் இருக்கும். சீலிங்லாம் வந்து பார்ப்போம், கொஞ்சம் பழைய சீன புக்குங்க, என்னமோ புக்குங்க ஏதோ இக்காட் பண்ணி அதை வச்சிருப்பாங்க மேல. ஸோ அது என்ன இக்காட்டு, ஸோ அது மேபி அது ஓசியா பண்ணனால அது ரொம்ப காட்ட ஆரம்பிச்சு. எப்படின்னா படுத்துருக்கப்ப கூட்டாளி வந்து கத்துறான். பட் ஐ மீன் அவன் சொல்றேன் நான் கத்தனேன், யாருக்கும் விளங்கல அப்படின்ட்டான். அவனை அமுக்கி இருக்கு. ஏன்னா அவன் நம்ம வந்து நாக்காளி போட்டு அந்த புக்கெல்லாம் எடுத்து பார்த்துருக்கான். ஓகே, ஸோ அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம். ஸோ கத்துவான், விளங்காது. எங்களுக்கு உடம்புலாம் கீறல் இருக்கும், உடம்பு கீறல் இருக்கும், லவ் பைட் இருக்கும். ஸோ அவனுக்கு கடிச்ச சாப்பிடலாம் இருக்கும் உடம்புல. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப இதாச்சுன்னா வீட்டில் அங்கங்கே பிளட் இருக்கும், ரத்தம் கரை இருக்கும். ஆனால் யாருக்குமே ஒன்றும் ஆயிருக்காது. ரொம்ப இருக்கும். அப்போ உங்களுக்குள்ள ஒரு மாதிரி பேனிக் ஆயிருக்க மாட்டீங்க? ஒரு மாதிரி பேனிக் ஆயிருக்கும். போயிட்டு சாமி பார்ப்போம், அம்மா அப்பா கிட்ட சொல்லுவோம். பட் அதெல்லாம் நார்மல் விஷயம் தான், இதுக்கு ஊசியா பண்ணாதீங்க, மேபி வேற ஹாஸ்டல்ல கேட்டு பாருங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்புறம் எப்படி இன்னொரு விஷயம் எப்படி நடந்துச்சுன்னா, மூஞ்சி மாறி இப்போ அந்த ஃப்ரெண்ட் வந்து பேம்பாங் வந்து கிளாஸ்ல இருப்பாரு, காலேஜ்ல இருப்பாரு. அவர் உருவத்துல வந்து ஹாஸ்டலுக்கு வரும். அவர் தான் வராரு நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆமா, நாங்க கதவு திறந்து விட்டுட்டு திருப்பி படிக்க போயிடுவோம். ஆனா அவர் உள்ளுக்கு பூந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா எந்த ரூம்ல இருக்க மாட்டாரு. கால் பண்ணுவோம், பார்த்தா காலேஜ்ல இருப்பாரு. அந்த மாதிரி இதெல்லாம் காமிச்சுது. ஸோ ஆஃப்டர் நாங்களும் அவங்க 2-3 வருஷம் இருந்துட்டோம் அந்த இதுலேயே. பட் அப்பப்பதான் வரும்.
ஸோ அது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு காலேஜ் லைஃப்ல. இந்த ரத்தம் பார்ப்பீங்கன்னு சொன்னீங்களா, அது ஆஃபனா நடக்குமா இல்லை என்னைக்காச்சும் ஒரு நாளா இல்லை ஒரு வாட்டி தான் நடக்குதா? ஒரு 2 முறை நடந்திருக்கு. அது மாதிரி 2 முறை நடந்திருக்கு. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அந்த ரத்தக்கரையை என்னதான் பண்ணுவீங்க? அப்படியே விட்டுருவீங்களா இல்லை துடைப்பீங்களா? இல்லை தொடச்சோம், தொடச்சதுக்கு என்ன பண்ணிட்டு, ஏன்னா நாங்கள் எல்லாமே ஹாலில் தான் படுப்போம். ஒரு 10 பாய்ஸ் அப்படியே வருஷம் ஹாலில் தான் படுப்போம். உங்களுக்கு ஒரு மாதிரி ஈரியாவில் இதெல்லாம் பார்த்த பிறகு மேமாங்க அப்புறம் ஏன்னா அது உண்மை கதை அப்புறம் தெரிஞ்ச பிறகு மேமாங்க ஒரு ஆள் சூசைட் பண்ணிட்டாங்க. எல்லாம் பாய்ஸா இருக்கனால ஸோ அது ப்ரிப்பேரன்ஸா டிஸ்டர்ப் பண்ணுது. ஒரு 2-3 பாய்ஸ்ல வந்து டெய்லி இல்லை 2 நாள் வாட்டி 3 நாள் வாட்டி உடம்புல கடி இருக்கும், கீழே இருக்கும். ஸோ சாமியில பார்க்க போறோம்னா அவங்க அதில் மந்திரிச்சு அதெல்லாம் கொடுத்தாலும் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. பட் அது வீட்டில் மேமாங்க இப்போ வரைக்கும் கூட இருக்கு. இப்போ கூட நாங்கள் அந்த சைடு பழைய காலேஜ் மேட்ல பார்க்க போறோமா, இன்னும் அந்த வீட்டில் ஸ்டூடெண்ட்லாம் இருக்காங்க, இன்னும் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்புறம் எப்படிதான் கண்டுபிடிச்சிங்க அந்த ரூம்ல என்னதான் பிரச்சனை அப்படின்றத? அப்ப நான் சொன்ன சூப்பர் சீனியர் சொன்னேன். அவங்க தான் அந்த கதை சொன்னாங்க. மேபி 2000 முன்னுக்கலாம், மேபி 90s நடந்த விஷயம் வந்து. அங்க ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சூசைட் பண்ணி இறந்தாங்க. அந்த மாஸ்டர் ரூம்ல சூசைட் பண்ணி இறந்தாங்க. முக்கியமா அவங்களோட திங்ஸ், அவங்களோட புக்ஸ் எல்லாம் வந்து அந்த டாய்லெட் மேல உள்ள சீலிங் மேல தான் வச்சிருக்காங்க. ஏன் அது ஈக்கட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க அங்க. ஓகே. இறந்தது ஒரு பெண். ஸோ நாங்கள் இருந்தது எல்லாம் பாய்ஸ். ஆனால் ஏன் இறந்தாங்க அப்படின்லாம் தெரியல. தெரியல. ஓகே. அப்படி இப்படின்னா அந்த வீட்டில் எத்தனை வருஷம் இருந்துட்டீங்க? நான் 3 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வெளியிட்டேன். ஓகே 3 வருஷம் குடியும் கொடுத்தனமா இருந்திருக்கீங்க.